நம்ம இலக்கியாவோ, ரேவதியும் சேர்ந்துக்கிட்டு எதுக்கு தான் கௌதம் கிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே தெரியல. அதுவும் இல்லாம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதை எல்லாத்தையுமே முடிக்கணும். அதாவது எஸ்எஸ்கேவுக்கு உண்மை என்னைக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கும் உண்மை தெரிய வரப்போகுது. அதே மாதிரி கௌதம்க்கும் உண்மை தெரிய வரப்போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இல்லாம கௌதமோட அப்பா வேற யாராச்சும் இருந்திருந்தா அந்த அளவுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலுமே கூட கௌதம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கே ஆரம்பத்துல இருந்தே நம்ம கௌதம கொல்ல நினைச்சது தான் இது எல்லாத்துக்குமே பிரச்சனை. உண்மையிலேயே எஸ்எஸ்கே திருந்திட்டாரா அப்படின்ற ஒரு டவுட் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவ கொலை பண்ணுவாரு அப்படின்றதையும் தாண்டி நம்ம கௌதம் என்ன ஒரு முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்படி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் விஷயத்திலேயே நம்ம கௌதம்க்கு சுத்தமா பிடிக்காது. அதாவது எஸ்எஸ்கே பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. மத்தபடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதாவது பொறக்கறதுக்கு காரணமே எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கேவோட ரத்தம் தான் நம்ம அப்படின்ற மாதிரி கௌதம்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாரு. இந்த உயிர் எதுக்காக இருக்கணும்? இந்த உயிரே எனக்கு தேவையில்ல. இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல. அந்த ஆள் கொடுத்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி கௌதம் முடிவு பண்ணுவாரு. அதனாலதான் இலக்கியாவும் ரேவதியும் இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே கூட நம்ம கௌதமோ இந்த எஸ்எஸ்கேவோ இந்த ஒரு விஷயத்த அப்படியே விடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பக்கம் கௌதமுக்கும் வெறி அதிகமாயிட்டு இருக்கு. அந்த ஆள் யாரு? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த உண்மை அதாவது அவரை பார்த்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இப்போ பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம் வந்து இருந்துட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் போடுற பிளான் இலக்கியாவுக்கு தெரிய வந்துடுது. அப்படி என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா யாரு? அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ண பார்த்தது யாரு? அதுவும் இல்லாம வந்து கருவிலேயே வந்து கலைக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏமாத்திட்டு போனாங்க. இப்படின்ற மாரி வந்து சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே செஞ்சது யாரு? அந்த ஆள வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கி ஆகணும். அத சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து முறையா செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. முறையா அப்படின்றதையும் தாண்டி நல்லதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ்எஸ்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் காட்டணும் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஜோசியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது, ஜோசியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுவாரு அப்படின்னு இலக்கியா முதல்ல ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்கல. ஆனா அவர் ஒரு பிளான் பண்ணும்போதே அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு தப்பா நடக்குது அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. கௌதம் பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்து பார்த்துடுறாங்க. அப்போ இது எல்லாமே கௌதமோட பிளானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அதாவது அந்த தாலிய வாங்கிக்கணும்னு சொல்றது, இது எல்லாமே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல இருந்து ரேவதி அத்தைய நம்ம காப்பாத்தணும். ஏன்னா ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாச்சும் தவறா பண்ண நினைச்சாங்க அப்படின்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது கௌதம்க்கு உண்மை தெரிய வந்துரும். எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிய வந்துரும். இப்படி பல விஷயங்கள் நடந்து, இங்க நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. எல்லாமே தப்பு தப்பா போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.